எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்யமன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாயகாலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, இன்று 26/11/2025 திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வாய்ப்புள்ள நபர்கள். நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடங்கள் வரை, மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய திதி சஷ்டி திதி இரவு 8 மணி 21 நிமிடம் வரை. பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம் காலை 10 மணி 32 நிமிடம் வரை. பின்பு துருவம் நாம யோகம். கர்ணம் கவளவ கர்ணம் காலை 8 மணி 14 நிமிடம் வரை. பின்பு தைத்துளை கர்ணம். சந்திராஷ்டமம் திருவாதுரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், விருச்சக ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். நம்ம இந்த மாதம் ஜோதிட குறிப்பில் நட்சத்திரங்களுக்கு எளிமையான முறையில் வெற்றி அடைய சில டிப்ஸ்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தால் இந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டம் வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உறுதி. வருடம் ஒரு முறை ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. திருமணமான பெண்கள் மெட்டி கொலுசு புதுசா வச்சுக்கணும் எப்போதுமே. அதை 3 மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கும் புதுசாக கொலுசு இருக்கிற மாதிரி எப்போதுமே வச்சுக்கணும். அதிகமாக வெள்ளி பொருட்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்தணும். ஒரு டீ காஃபி குடிக்கிறதுனாலும் அந்த வெள்ளி டம்ளர் குடிக்கிறது ரொம்ப சிறப்பானது. அந்த வெள்ளி பொருட்கள் எல்லாமே எப்போதுமே புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரி பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அல்லது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி ரயில் தண்டவாளம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வருடம் ஒரு முறை வாய்ப்பு உள்ளவங்க மாசாணி அம்மன் கோயில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. கோசாலை, கோயிலில் இருக்கிற கோசாலைக்கு உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்கள், அங்குள்ள மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வாங்கி கொடுக்கறதும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தரும். புல்லாங்குழல் இசையை கேட்கறது ரொம்ப சிறப்பு. உங்களோட உருவத்தை 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட ஹேர் ஸ்டைலை அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மாதம் மாதம் ஹேர் ஸ்டைல் மாற்றினாலும் ரொம்ப நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு ஆதரவற்ற இல்லத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் தானமாக வாங்கி கொடுங்க. இது எது முடியுதோ உங்களால் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு. புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் மணிக்கட்டில் எழுதுங்க. பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே காமனான பொது எண்கள் தான். உங்கள் ஜாதகத்துக்குன்னு பர்டிகுலராக எண்கள் உண்டு. அதில் நம்ம செல்ஃபோனில் வச்சு பயன்படுத்தலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பின் நம்பர், வாகன எண்ணில் வச்சுக்கிறது, ஜிபே ஃபோன்பேல பாஸ்வேர்டாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி மாற்றி செய்யும் போது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த செல்ஃபோன் எண்ணில் இப்போ திருமணம் ஆகலை சார், ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து தகராறு இருக்குது சார்,
அதில் ஜெயிக்கணும், கோர்ட்டு கேஸுங்களுக்கு இருக்குது ஜெயிக்கணும் அப்படின்னால் அந்த மொபைல் நம்பர்லேயே நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த எண் உங்களை வந்து கண்டிப்பாக வெற்றியாளராக மாற்றி காட்டும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் 72. கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜெய் செந்தில் ரிஷி. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.